இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய 2 புகைப்படங்களை பார்த்து எது உண்மை எது ஏஐ என்று சொல்ல முடியாத நிலைமை அளவுக்கு இன்றைக்கு ஏஐ புகைப்படங்களை துல்லியமாக உருவாக்கக்கூடிய அளவுக்கு முன்னேறி இருக்குது. புகைப்படங்கள் மாத்திரமில்லை, குரல்கள், வீடியோக்கள் என நிறைய விஷயங்களை ஏஐ உருவாக்கி கொண்டு வருது. இது காலப்போக்கில் இலத்திரனியல் ரீதியாக வரக்கூடிய எந்த விஷயங்களையுமே நம்ப முடியாத ஒரு நிலைமைக்கு விட்டு செல்லுது. உதாரணமாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வருதுண்டா அதை நம்ப இல்லாமல் இருக்குது. ஒரு ஆள் நான் மனுஷர் தான் என்று குரலில் கதைச்சா கூட அதை நம்ப இல்லாமல் இருக்குது. ஒரு வீடியோ காலில் கூட இப்போ ஹிக்ஸ்ஃபீல்டில் ஏஐ மற்றது கிளிங்கேயை பாவிச்சு மோஷன் கண்ட்ரோலை பாவிச்சு ஒரு ஆள் டான்ஸ் ஆடுற மாதிரி கூட நாங்கள் வீடியோக்களை உருவாக்கி கொள்ளக்கூடியதாக இருக்குது. அப்போ இணையம் முழுக்க எழுந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை மிக துல்லியமான நுணுக்கங்களை கண்டறியக்கூடிய மனிதர்களால் கூட எது ஏஐ எது உண்மை என்றதை தெரிந்து கொள்ள இயலாமல் இருக்குது. இந்த விஷயத்துக்கு தீர்வாகத்தான் கூகுள் I/O 26 கூகுள் சிந்தட்டிக் ஐடி எனப்படுகின்ற ஒரு தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தியிருக்கு. இது என்னன்னா, ஏஐ உருவாக்கக்கூடிய அத்தனை படைப்புகளுக்குள்ளும் வெற்றுக்கண்களுக்கு புலப்படாத ஒரு ரகசிய குறியீடு இருக்கும். இது ஏஐ தான் உருவாக்கியது. அப்ப நீங்க கூகுள்ல தேடினாலோ அல்லது ஃபேஸ்புக்ல பார்த்தாலோ அல்லது வேற எங்கேயாவது அதனை பார்க்கும்போது இது ஏஐ ஜெனரேட்டட் என்பதனை அந்த வலைத்தளங்களோ நீங்கள் பார்க்கக்கூடிய இடங்கள் உங்களுக்கு சுட்டி காட்டிவிடும். காரணம், அது ஏனைய அல்கோரிதங்களாலே அந்த அடையாளத்தினை கண்டுபிடிக்க முடியும். இது எதற்கு நல்லம் என்றால், ஏற்கனவே இணையவழி மோசடிகள் இந்த புகைப்பட உருவாக்கம் மற்றும் குரல் உருவாக்கத்துக்கு முன்னரே அதிகரித்துள்ள நிலைமையிலே மக்களுக்கு எது உண்மை எது ஏஐ என்பதனை தெளிவுபடுத்துவதற்காக கூகுள் எடுத்திருக்கக்கூடிய இந்த சிந்த் ஐடி எனப்படுகின்ற தொழில்நுட்பம் ஏனைய முன்னணி நிறுவனங்கள், முக்கியமாக ஓப்பன் ஏஐ மற்றும் குரல்களை மீளுருவாக்கம் செய்ய பயன்படுத்தி இருக்கக்கூடிய லெவல் லேப்ஸ் ஆகிய நிறுவனங்கள் இதனை உள்வாங்கி இருக்கின்றன. இதன் மூலம் எங்களால் எது ஒரிஜினல் எது ஏஐ என்பதனை கண்டறிய முடியும். மேலதிக ஏஐ மற்றும் டெக் விவரங்களுக்கு ஸ்னிப்ஸ் ஆஃப் கிரு சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.